இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தூய்மையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள். மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ரஅத்தின் கத். இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தனக்கு ஆகுமான மனைவியர்கள் அடிமை பெண்களை தவிர்த்து தனக்கு ஹராமாக்கப்பட்ட எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் பெருமானார் ஒருமுறை கூட என்றைக்கும் தொட்டதில்லை என்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாக்கு மூலம் பெருமானாருடைய தூய்மையான வாழ்க்கையை நம் இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஒரு காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை கூட பெருமானார் தங்களுடைய விரலால் தொட்டதில்லை. தவம் கடந்தார்கள் எத்தனையோ பெண்கள் பெருமானாருக்கு நாம் துணைவியாகிவிட வேண்டும் என்பதற்கு. பெருமானார் கண் இசைத்திருந்தால் ஒட்டுமொத்த அரபுலகமும் பெருமானாருடைய காலுக்கடியில். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எந்த அந்நிய பெண்ணை ஏறெடுத்தும் பெருமானார் பார்த்ததில்லை. எத்தனையோ நாடுகளில் இருந்து சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே பைஅத் செய்வதற்கு வருவார்கள். ஆண்களுடைய கையை பிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆண்களுடைய கையை பிடித்து பைஅத் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த காலத்திலேயும் பெண்களுக்கு வாய்மொழியாய் பைஅத்தினுடைய வார்த்தைகளை சொல்லி தந்தார்களே ஒழிய, ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்களே ஒழிய, பெருமானார் எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட்டதில்லை என்றார்கள் ஹஸரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.